அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை தினம் நிகழ்கிறது. பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நாம் நம்மளுடைய பித்ருக்கள் முன்னோர்களுடைய வழிபாட்டு திதியாக நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாகவும் கருதப்படுது. ஒரு சிலர் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை வளமையாக வரணும் அப்படிங்கிறதுக்காக சிலர் தாந்திரிக பரிகாரங்களையும் மேற்கொள்வாங்க. இது ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான இறை வழிபாடு, முன்னோர் வழிபாட்டுக்கு ஒரு உரிய நாளாக திதியாக அமாவாசை திகழ்கிறது. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது அமாவாசை தினத்தன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. அந்த வகையில் அமாவாசை தினத்தன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தும். அது நன்மையாகவும் இருக்கலாம், அல்லது தீமையாகவும் இருக்கலாம், அல்லது கலவையான நிலையாகவும் இருக்கலாம். தற்போது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு அமாவாசை தினத்தன்று கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருந்தாலும் வெற்றி வாகை சுடக்கூடிய வகையில் இக்காலம் அமையப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க. அதே மாதிரி சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கப்பெறுங்க. கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக சிக்கி தவித்து வந்த பிரச்சனைகளில் இருந்து கடவுள் உங்களை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் விடுவித்து விடுவான் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. மீண்டும் பண பிரச்சனையில் மாட்டாமல் இருக்க சேமிப்பை அதிகப்படுத்துங்க. மூன்றாவது நபரின் பேச்சு செவி கொடுத்து கேட்க வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனத்தை செலுத்தினா போதுமானது. தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு செல்ல வேண்டாங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்ததாங்க காணப்படும். குடும்பத்தில் சமாளிக்க முடியாத செலவுகளை எல்லாம் ஒரு வழியாக சரி கட்ட முயற்சி பண்ணுவீங்க. குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் ஃபீஸ் கட்டுறது, நீண்ட நாள் கட்டாத டியூ, இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து இந்த காலகட்டத்தில் வெளிவந்து ஓரளவுக்கு மன நிம்மதியை அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க பெறப்போகிறது. வேலையிலையும் வியாபாரத்திலையும் எதிர்பார்த்த அளவு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே மாதிரி ஜலதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. மற்றொரு புறம் இந்த காலகட்டத்தில் விடாது துரத்தக்கூடிய ஒரு விதமான மரண பயம் தங்களை ஆட்கொள்ளவே செய்யும். இருப்பினும் மனக்குழப்பத்தையும் மரண பயத்தையும் அகற்றிக்கொள்ள தினமும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. தினமும் வேலைக்கு செல்வதற்கு முன்பாக ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து போனீங்க அப்படின்னா அன்றைய நாள் உங்களுக்கு சுபமாக அமையப்பெறும். எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து ஓரளவுக்கு நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு காட்டவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஒரு வழியாக சரியாக ஆரம்பிச்சிடுங்க. வியாபாரத்தில் பார்ட்னரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில்
காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிரமத்திற்கு ஆளாக வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் வாங்கவும் வாய்ப்புகள் இருக்குது. 4 பேர் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலம் வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரத்தில் உங்களுடைய உயர்வு அடுத்தவர்களை பொறாமப்படவும் செய்யலாம். அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிடும். தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைய பெறப்போகிறது. தோல்வி தோல்வி அப்படின்னு பார்த்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் இருந்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு அமைய பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க. எதிர்பாராத பயணங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய சேமிப்பும் கரைய ஆரம்பிக்கலாம். சில பேர் தனிமையின் மூலமாக நிறைய விஷயங்களை சிந்தித்து செய்த தவறுகளை உணர ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாக ஆரம்பிக்கும். கட்டுமான தொழில் சிறப்பாக நடக்கும். சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஆசை உள்ளவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்க பெறப்போகிறது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் கொஞ்சம் சோம்பேறித்தனமான காலமாகவே இருக்கும். அதே போல தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மனக்குழப்பம் மன பயம் போன்றவை இருக்கத்தான் செய்யும். சில விஷயங்களை வெளிப்படையாக பேச மாட்டீங்க. எல்லா பிரச்சனைகளையும் மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறதுனால அன்றாட வேலை சரியாக நடக்காது. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க. இடி மேலே இடி விடுற அளவுக்கு எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வரும்போது நான் எப்படி இருக்க முடியும், என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மனநிலையில் பலரும் இருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இந்த காலம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரதான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானினுடைய ஆதிக்கம் இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால பிரச்சனைகளை நீங்கள் அடுக்கடுக்காக சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா நிதி சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அதிகமான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கலாம். இல்லை தொழில் வியாபாரம் மந்தமாக போகும். இல்லை வியாபாரம் தொழிலை இழுத்து மூடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கலாம். ஒரு சிலர் உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் முழுமையாக மூடியும் இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் உருவாக தான் செய்யும். அது தவிர்க்க முடியாத ஒன்று தான். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில், திறமையோடு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் எல்லா விஷயத்தையுமே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். எல்லா விஷயத்திற்கும் எல்லா பிரச்சனைக்கும் உங்களால் நிச்சயம் தீர்வு காண முடியும். அதில் இருந்து கண்டிப்பாக வெளிவரவும் முடியும். அதற்கு ஒரே விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வெளிப்படையாக பேச வேண்டியது. எல்லா விஷயத்துக்கும் மனதில் போட்டு குழப்பிக்காமல் தாராளமாக பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. இறைவனுடைய அருள் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் விட்டுட்டீங்கன்னாலும் பரவாயில்லை. இந்த காலத்திலையாவது இறைவனை பரிபூரணமாக நம்புங்க. அவன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். அதற்குரிய வழியும் இறைவன் உங்களுக்கு காண்பிப்பான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வேகத்தை விட விவேகமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். உங்களிடம் அதிகமாக விவேகம் அப்படிங்கிறது இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அடுத்தவர்களை பார்த்து ஒரு துளியும் நீங்கள் பயப்படக்கூடாது. எல்லா விஷயத்தையுமே துணிச்சலோடு செய்து முடிக்க முற்படுவீங்க. உங்களை பார்த்து சில பேர் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தி செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தலைகணம் அப்படிங்கிறது வெளிப்படவும் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடக்கத்தோடு இருந்தால் நிறைய நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் தலகணம் வரும்போது பிரச்சனைகளும் தலை தூக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி அனுபவசாலிகளை பக்கத்தில் வைத்து கொண்டு முயற்சிகளை மேற்கொள்ள பாருங்கள். கண்டிப்பாக அனைத்து விஷயத்திலையுமே
நீங்கள் வெற்றி பெறுவீங்க. முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி கொள்ளுங்க. வேலையில் மேலதிகாரிகளோடு சில வாக்குவாதம் வர வாய்ப்புகள் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருக்கக்கூடிய வேலையை விடுவது புத்திசாலித்தனம் கிடையாது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இருப்பினும் குழப்பங்களில் இருந்து தெளிவும் உங்களுக்கு பிறப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் மற்றொரு புறம் தேவையற்ற டென்ஷனில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுங்க. தேவையற்ற மனிதர்களினுடைய பேசக்கூடிய பேச்சுக்கு செவி சாய்க்க வேண்டாம்.